சிம்பிளாக செய்கிற ஒரு எக் ரைஸ் ரெசிபி பார்க்கலாம். குயிக்காகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள் நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். நான் நார்மல் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு லைட்டாக வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து முட்டையை நல்லா கிண்டி விட்டுருங்க. சூப்பரான ஒரு முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு சாதம் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவு சாதம் சேர்த்துருக்கேன். சாப்பாடு சேர்த்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா சாப்பாடு வந்து உடஞ்சிரும். மெதுவாக கிளறி விடுங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக உதிரியாக சாப்பாடு வந்துடும். ஃபைனலாக மல்லித்தலை மட்டும் தூவி அப்படியே இறக்கிற வேண்டியதான். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மினி விலாக் அண்ட் குட்டி குட்டி ரெசிபி பார்க்குறக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.